Welcome to Friends Learning. இன்னைக்கு exercise 1.2ல 4th sum பார்க்கலாம். என்ன question கொடுத்திருக்காங்கன்னா represent each of the given relation by arrow diagram, graph and roster form. அதாவது ரெண்டு ரிலேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு ரிலேஷனுமே வந்து ஒவ்வொரு ரிலேஷனுக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா arrow diagram போடணும், graph போடணும், roster form. இது மூணுமே வந்து நம்ம தனித்தனியா கண்டுபிடிக்கணும். So first நம்ம first subdivision எடுத்துக்கலாம். என்ன கொடுத்திருக்காங்கன்னா x, y such that x equal to 2y. அதாவது இது வந்து செட் பில்டர் ஃபார்ம்ல கொடுத்திருக்காங்க. ஸோ இதை நம்ம ரோஸ்டர் ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் எழுதுவோம் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி. எக்ஸுக்கு வந்துட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா 2, 3, 4, 5. எக்ஸுங்கிறது வந்துட்டு இதுக்குள்ளே தான் இருக்குது. ஒய்ங்கிறது வந்துட்டு 1, 2, 3, 4 இந்த 4 நம்பர்ஸ்க்குள்ளே தான் இருக்குது. ஸோ நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கலாம்னு கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2yன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ x equal to 2y அப்படின்னா நம்ம x எப்படி கண்டுபிடிப்போம்னா yக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி தான் நம்ம x கண்டுபிடிப்போம். ஸோ நம்ம yக்கு வந்துட்டு இங்கே கொடுத்துருக்கிற வேல்யூஸ்லேருந்து ஒன்று எடுத்துக்கலாம். y equal to 1னா 2 into 1 x equal to 2 into 1 2 y equal to 2னா x equal to 2 into 2 4 y equal to 3 na x equal to 2 into 3 6. So அடுத்து வந்துட்டு y equal to 4 x equal to 2 into 4 8. இதில் என்னன்னா நம்ம x ஓட வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2, 3, 4, 5 இந்த 4 நம்பர்ஸ் தான் வந்துட்டு x இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு இங்கே என்னெல்லாம் ஆன்சர் கிடச்சிருக்குன்னா 2, 4, 6, 8. ஸோ இந்த 4 வரைக்கும் தான் வரும். 6, 8ங்கிறது வந்துட்டு எக்ஸுக்குள்ளேயே இல்லை. அதனால இந்த ரெண்டுமே வந்துட்டு நம்மளுக்கு வராது. நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு மட்டும் எடுத்துட்டா போதும். அப்போ நம்மளுக்கு என்னென்னு கிடச்சிருக்குன்னா இப்போது எக்ஸ் வந்துட்டு 2ஆக இருந்துச்சுன்னா ஒய் வந்துட்டு 1, எக்ஸ் வந்துட்டு 4ஆக இருந்துச்சுன்னா ஒய் வந்துட்டு 2. எப்போவுமே நம்ம எக்ஸ் ஒய்ங்கிறது தான் ஆர்டரில் எழுதுவோம். அதனால் ஃபஸ்ட்டு இந்த நம்பரும் செகண்ட் இந்த நம்பரும் எழுதுகிறோம். ஸோ இதுதான் வந்துட்டு ரோஸ்டர் ஃபார்ம். இதை வந்துட்டு நம்ம ரிலேஷன் இது ரெண்டுத்துக்குமே வந்துட்டு ரிலேஷன் கொடுத்துக்கலாம். இது வந்துட்டு R1ன்னு வச்சுக்கலாம், இதை R2ன்னு வச்சுக்கலாம். அப்போ இது வந்துட்டு R1. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ரோஸ்டர் ஃபார்ம் கண்டுபிடிச்சிட்டோம் ஃபஸ்ட்டு ரிலேஷனுக்கு. அடுத்து நம்ம ஆரோ டயக்ராம் போடலாம். ஆரோ டயக்ராம் வந்துட்டு நம்ம எப்படி போடுவோம்னா இங்கே கொடுத்துருக்காங்க ரெண்டு நம்பர்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸுங்கிறது இந்த சைட் போட்டுக்கலாம். 2, 3, 4, 5 1, 2, 3, 4. ஸோ இதை நம்ம எப்படி மேப் பண்ணுவோம்னா இப்போது எக்ஸ் வந்துட்டு 2னா ஒய் வந்துட்டு 1, எக்ஸ் 2னா ஒய் 1, எக்ஸ் 4னா ஒய் 2. ஸோ இது நம்ம எக்ஸ்னு இது ஒய்ன்னு எடுத்துக்கணும் இல்லையா. ஸோ ரோஸ்டர் ஃபார்ம் யூஸ் பண்ணி நம்ம ஆரோ டயக்ராம் போட்டுட்டோம். இது வந்துட்டு ஆப்ஷன் சி, இது வந்துட்டு ஆப்ஷன் ஏ. அடுத்து நம்ம கிராஃப் போடலாம். நம்ம இந்த கிராஃபில் வந்து கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணலாம். நம்ம கண்டுபிடிச்சிருக்க இந்த ரோஸ்டர் ஃபார்ம் மட்டும்தான் நம்ம பண்ணுவோம். ஸோ எக்ஸ் வந்துட்டு 2, ஒய் வந்துட்டு 1, எக்ஸ் ஆக்சிஸில் வந்துட்டு 2, ஒய் ஆக்சிஸில் 1. ஸோ இங்கே அடுத்து 4, 2 ஒய் ஆக்சிஸ்லேருந்து 4 அண்ட் சரி எக்ஸ் ஆக்சிஸில் 4, ஒய் ஆக்சிஸில் 2. நம்ம கிராஃபும் போட்டாச்சு. ஸோ கொடுத்துருக்க ஃபஸ்ட் ரிலேஷனுக்கு வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ரோஸ்டர் ஃபார்ம் கண்டுபிடிச்சோம். ஏன்னா ரோஸ்டர் ஃபார்ம் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அதனால நம்ம ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் நம்ம ஆரோ டயக்ராம் போடுறதுக்காக நம்ம ரோஸ்டர் ஃபார்மில் கண்டுபிடிச்ச பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம மேப் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்துட்டு கிராஃப் போட்டிருக்கோம். இப்போ அடுத்து வந்துட்டு நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஒய் அப்படின்னு ஒரு ரிலேஷன் இருக்குது. இதில் ஒய்ங்கிறது வந்துட்டு எக்ஸ் + 3 அப்படி வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இதில் எக்ஸ் ஒய் ரெண்டுமே வந்துட்டு என்ன தான் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 10ஐ விட லெஸ் தேனாக தான் இருக்கும். நேச்சுரல் நம்பர்ஸ்னாலே 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ எக்ஸ் வந்துட்டு 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி 9 வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி ஒய்யும் வந்துட்டு 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி 9 வரைக்கும் இருக்கும்.
ஸோ நம்மளுக்கு எக்ஸ் ஒய்னு ரெண்டு செட்டுமே கிடச்சிருச்சு. இதுலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு ரோஸ்டர் ஃபார்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒய் கொடுத்துருக்காங்க ஆப்ரேஷன், இதில் யூஸ் பண்ணலாம். y = x + 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இங்கே x தான் வந்துட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி y கண்டுபிடிப்போம். x = 1, x = 2, y = 2 + 3 5, x = 3, y = 3 + 3 6, x = 4, y = 4 + 3 7, x = 5, y = 5 + 3 8, x = 6, y = 6 + 3 9. ஸோ நம்மளுக்கு ரெண்டு செட்லேயுமே வந்துட்டு 9 வரைக்கும் தான் நம்பர்ஸ் இருக்குது. நம்ம இங்கே எக்ஸ் வந்துட்டு 7 இருக்குதுன்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒயில் வந்துட்டு 10 கிடைக்கும். ஆனால் ஒயில் வந்துட்டு 10ங்கிற நம்பர் இல்லை. ஸோ நம்ம இது வரைக்கும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுலேருந்து நம்ம ரோஸ்டர் ஃபார்ம் எழுதணும்னா இந்த ரிலேஷன் நம்ம R2ன்னு எடுத்துக்கிட்டோம் இல்லையா. ஸோ R2 = நம்ம இதை அப்படியே பேர் பண்ணுவோம். 1, 4, 2, 5, 3, 6, 4, 7, 5, 8, 6, 9. ஸோ நம்மளுக்கு ரோஸ்டர் ஃபார்ம் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஆரோ டயக்ராம் போடலாம். நம்ம ஆரோ டயக்ராமில் வந்துட்டு கொடுத்துருக்க ரெண்டு செட்டுமே எழுதிடணும், எக்ஸ் ஒய். ஸோ ரெண்டுமே எழுதிட்டு நம்ம எப்படி வந்துட்டு மேப் பண்ணுவோம்னா நம்ம கிடச்சிருக்க ரோஸ்டர் ஃபார்மில் இருக்க பேர்ஸ் வச்சு தான் நம்ம மேப் பண்ணணும். ஸோ 1 to 4, 1 to 4, 2 to 5, 3 to 6, 4 to 7, 5 to 8, 6 to 9. ஸோ நம்ம கொடுத்துருக்கிற எல்லா நம்பர்ஸும் தான் எழுதுவோம். ஆனால் நம்ம மேப் பண்ணுறது வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ஆன்சர் மட்டும்தான் நம்ம மேப் பண்ணணும். ஸோ நம்ம ஆரோ டயக்ராம் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம கிராஃப் போடணும். இப்போ நம்ம இதில் வந்து கிராஃப் பிளாட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்துட்டு 1, 4, x ஆக்சிஸில் வந்துட்டு 1, y ஆக்சிஸில் 4 இந்த பாயிண்ட். அடுத்து 2, 5, ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துட்டு நம்ம பாயிண்ட்ஸ் வந்துட்டு பிளாட் பண்ணணும். ஸோ கிராஃபில் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே பிளாட் பண்ணிட்டோம். 1, 4, 2, 5, 3, 6, 4, 7, 5, 8 and 6, 9. ஸோ கிராஃப் வந்துட்டு நம்ம முடிச்சாச்சு. ஸோ கொடுத்துருக்கிற ரிலேஷனில் வந்துட்டு என்ன ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து கொடுத்துருக்கிற ரெண்டு செட்டில் இருக்கிற நம்பர்ஸ்குள்ளே வந்துட்டு நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே வந்துட்டு எக்ஸ் வந்துட்டு 9 வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி 9 வரைக்கும் போட்டோன்னா, ஆனால் ஒய் வந்துட்டு நம்மளுக்கு 9 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ எக்ஸ் வந்துட்டு 7 போச்சுன்னா இங்கே வந்துட்டு 10 கிடச்சிரும். அப்போது ஒய்க்குள்ளே வந்துட்டு 10 இல்லை. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம கரெக்டாக வந்துட்டு செக் பண்ணி போடணும். அதுக்கப்புறமா இதை யூஸ் பண்ணி நம்ம ஆரோ டயக்ராமும் கிராஃபும் வந்துட்டு பிளாட் பண்ணோன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ இன்றைக்கி பார்த்து நம்ம எக்ஸசைஸ் 1.2ல் 4th சம் பார்த்தோம். இல்லை ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.